வரும். ஆனா மூமினுக்கு வரக்கூடிய கோபம் அவனுடைய எல்லையே தாண்ட விடாதவன, ஒரு லிமிட்டோட அவன் நின்றுவான். இப்ப சில ஆட்களை பார்த்தா தெரியும் எப்படி இறைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு. ஒரு சண்டை வந்தா தெரியும் என்னவெல்லாம் பேசுவாங்க தெரியுமா சண்டையில. தன்னை மறந்துடுவாங்க சில ஆட்கள். எங்களை எப்படின்னு தெரியுமா, நாங்கெல்லாம் இப்பதான் இப்படி தொப்பி தாடி வச்சிருக்கிறோம், எங்களை பத்தி போய் கேட்டு பாருங்க, நாங்கெல்லாம் கல்சானோட தெரிஞ்ச ஆட்கள். கேவலப்படுத்துவான், அவனை கேவலப்படுத்துவான். கோபம் வந்து அப்படி பேசுறது ஆட்கள்லாம். இன்னும் எனக்கு 2 முகம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு இந்த முகத்தை தான் நீங்க பாத்துக்கிறீங்க, இன்னொரு முகம் எனக்கு இருக்குதுமா அப்படின்னா நான் நயவஞ்சகன்னு சொல்றான் கோபத்துல. அல்லாஹ் சொல்றான், கோபம் வருகிற போது ஒரு மூமின் அதை முழுங்கிடுவான். முழுங்குறா என்ன, திருப்பி ரிட்டர்ன் வராது. இப்ப சில ஆளுக்கு கோவப்படுறது எப்படி கோவப்படுறது தெரியுமா, ஒருத்தனுக்கு சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டு உனக்கு அப்படி இப்படின்னு பேசி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா இவர் சொல்லுவார் எப்படி தெரியுமா, என்ன செய்ய அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக்கிறேன், நீ பொறுமையாயிருந்தா. அவ இவ்வளவு நேரம் பேசினேன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னம ஸப்ரு இன்த ஸத்மத்தில் ஊலான்னாங்க. பொறுமைண்டா ஆரம்பத்தில் இருக்கணும், நீ பேசி எல்லாம் முடிஞ்சு போட்டு அல்லாஹ்வுக்காக பொறுமைண்டா பொறுமை இல்லை. அப்ப இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு எப்படி என்றால், அவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவன் பக்கம் உரிமை இருந்தாலும் கோபம் வருகிற போது அதை கண்ட்ரோல் பண்ணி அடக்கிக் கொள்ற பண்பு இறையச்சத்தின் பண்பு. இந்த பண்பு என்னட்ட இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சா